வணக்கம் மாணவர்களே. இது 2019ஆம் ஆண்டு கேள்வி. நாங்கள் இந்த எளிமை இயக்கத்தில் ஏதான் தியரி எல்லாம் பார்த்து நாங்கள் இப்போ ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி பார்க்கிறோம். 2019ஆம் ஆண்டு கேள்வி. பாருங்க, இது என்னண்டா, ஒரு துணிக்கு ஒன்று இயற்கை நீளம் ஏயும் சரிதான் மீள்தன்மை மட்டு எம்ஜியும் உடைய ஒரு மீள்தன்மை இழைந்த ஒரு நுனிக்கு இணைக்கப்பட்டிருக்கு சரிதான். மற்ற நுனி ஓவில கட்டப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் துணிக்கிய பியில ஓய்வில பிடிக்கப்பட்டு விடுறோம் சரிதான். இந்த எக்ஸ் டபுள் டாட் சமன் ஜி எக்ஸ் டபுள் டாட் பிளஸ் ஜியின் கீழே இன்டு எக்ஸ் பிளஸ் a/2 சமன் 0. இந்த சமன்பாட்டை நிறுவ சொல்லி கேட்டுருக்கு. சரியா? ரைட். இங்க பாருங்க, இந்த படத்துல தெளிவா தெரியுது. டி சமன் நோட்டில சரிதான் வேகம் 0, இந்த பியில ஓய்வில பிடிக்கப்பட்டு விடுறோம். ஒரு பொது நேரத்தில் டி சமன் டீல இந்த துணிக்க சாய்தளத்தின் வழியே கீழ் நோக்கி இயங்குது சரிதானே. இந்த ஏயில இருந்தான துணிக்கைன்ற தூரம் எக்ஸ், இது அவர் தந்திருக்கிற ஏயில இருந்து துணிக்கைன்ற தூரம் எக்ஸ். தாக்குற விசைகள் குறிச்சிருக்கு. அப்ப நிலைத்த புள்ளியில இருந்து துணிக்கைன்ற தூரம் எக்ஸ் என்றா டைமை குறிச்சு 2 தரம் வகையிட்டா ஆர்முடுகள் வரும். சரி, இப்ப நாங்கள் எஃப் சமன் எம்ஏ பாவிப்போம். எஃப் சமன் எம்ஏ மேல் நோக்கி பாவிக்கிறோம். இப்ப மேல் நோக்கி தாக்குற விஷயம் என்ன, எல்லாம் கீழ் நோக்கி இருக்கு. அப்ப மைனஸ் மைனஸ் டி மைனஸ் எம்ஜி, இந்த கோணம் பையின் கீழ் 6. அப்ப மைனஸ் எம்ஜி சைன் 5/6 விசசரி திணிவு எம் ஆர்முடுகள் எக்ஸ் டபுள் டாட். மற்றது பிள்ளைகளே, ஒரு மீள்தன்மை இழையில உள்ள இழுவ, ஒரு மீள்தன்மை இழையில உள்ள இழுவ ஊக்கின் விதிப்படி நீட்சியின் கீழ் இயற்கை நீளம், இந்த நீட்சி எக்ஸ், இயற்கை நீளம் ஏ, மீள்தன்மை மட்டு எம்ஜி. இந்த முதலாம் இரண்டாம் சமன்பாட்டில இருந்து நாங்கள் டீயை நீக்குவோம், கேபிட்டல் டீயை நீக்குவோம். மைனஸ் எம்ஜி எக்ஸின் கீழே மைனஸ் mg/2 சமன் m இன்டு எக்ஸ் டபுள் டாட். அப்ப எம்ம வெட்டுங்கோ, ஒரு மைனஸ் ஜியின் கீழே பொதடுங்கோ, உங்களுக்கு இந்த சமன்பாடு வரும். எக்ஸ் டபுள் டாட் பிளஸ் ஜியின் கீழே இன்டு எக்ஸ் ஆக a/2 சமன் 0. இந்த சமன்பாடு இப்ப வலிதா இருக்கு, இள தொய்வா இருக்கல. அப்ப எக்ஸ் வந்து சைவரை விட பெருசா இருக்கும், 2a விட சின்னனா இருக்கும். இப்படி இருக்கேக்கதான் இந்த சமன்பாடு வலிதாக இருக்கும். இந்த பிறகு சொல்றார் y சமன் எக்ஸ் ஆக a/2 இந்த பிரதியிட கொடுத்து இந்த சமன்பாட்டை மாத்த சொல்றார் சரிதான். ரைட், இங்க பாருங்க, y சமன் x plus a/2 இந்த பிரதியிட்ட கொடுக்கிறோம். டைமை குறிச்சொருக்கா வகையிட்ட y டாட் சமன் x டாட், திருப்பி வகையிட்ட y டபுள் டாட் சமன் x டபுள் டாட். இப்ப கொண்டே போடுங்கோ அந்த முதல் சமன்பாட்டில. இதான் முதல் சமன்பாடு. x டபுள் டாட் பிளஸ் g இன் கீழே x பிளஸ் a/2
சமன் 0. இதுல கொண்டே போடுங்க. x டபுள் டாட்டுக்கு பதிலா y டபுள் டாட் பிளஸ் g இன் கீழே x பிளஸ் a பை 2க்கு பதிலா y. சரிதானே? ரைட். அதாவது y டபுள் டாட் சமன் y டபுள் டாட் பிளஸ் ஒமேகா வர்க்கம் இன்டு y. இங்க ஒமேகா வர்க்கம்ன்றது g இன் கீழே, ஒமேகான்றது வர்க்க மூலம் g இன் கீழே. சரியா? ரைட். பிறகு அவர் என்ன சொல்றாருண்டா, கவனிங்கோ, மேற்குறித்த எளிய இசை இயக்கத்தில் மையத்தை கண்டு. அப்ப மையம் என்ன? உங்களுக்கு தெரியும் y டபுள் டாட் சக ஒமேகா வர்க்கம் y சமன் 0 இந்த வடிவத்தில இருந்தா அந்த y வந்து அலைவு மையத்தில இருந்து அளக்கப்படுற தூரம். அங்கதான் ஆர்முடுகளும் 0 இருக்கு. y டபுள் டாட்டும் 0 இருக்கு. y சமன் 0. எங்களுக்கு படத்தில x தான் இருக்கு. அப்ப y-க்கு 0 போட்டா x என்ன? மைனஸ் a பை 2. உங்களுக்கு தெரியும், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எக்ஸ்ன்றது ஏயில இருந்து அளக்கப்படுற தூரம். சரிதான்? ஏயில இருந்து அளக்கப்படுற தூரம் தான் எக்ஸ். ஊண்ட புள்ளி சரிதான் ஏக்கு கீழே ஏ தூரத்தில் கிடக்கு. எக்ஸ் சமன் மைனஸ் ஏ பை 2 அண்டா அப்ப மையம் ஓஏயின் நடுப்புள்ளி. அப்ப மையம் ஓஏயின் நடுப்புள்ளி. ஓஏயின் நடுப்புள்ளி தான் மையம். சரியா? ரைட். பிறகு சொல்றார் y டாட் வர்க்கம் சமன் ஒமேகா வர்க்கம் இன்டு சி வர்க்கம் மைனஸ் y வர்க்கம். இந்த சமன்பாட்டை பாவிச்சு வீச்சம் சிய காணட்டாம். சரிதானே? அப்ப இங்க பாருங்க, y டாட் வர்க்கம் சமன் ஒமேகா வர்க்கம் இன்டு சி வர்க்கம் சய y வர்க்கம். இந்த சமன்பாட்டை பாவிச்சு வீச்சம் சிய காணட்டாம். உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் இது ஏ தூரம், இஞ்சால 2a தூரம், இந்த இதுல இருந்துதான் நாங்கள் தூரத்தை அளந்தனா. டி சமன் டீல துணிக்கைண்ட இடப்பெயர்ச்சி ஏயில இருந்து எக்ஸ், இந்த பியில டி சமன் நோட்டில வேகம் 0. சரி, அப்ப இப்ப நாங்கள் இந்த எக்ஸ் சமன் 2a ஆக பியில எக்ஸ் சமன் 2a என்றது பியில எக்ஸ் டாட் y டாட் எல்லாம் சமன் பியில வேகம் 0. அப்ப y டாட் எக்ஸ் டாட் எல்லாம் 0 பியில். y என்ன? உங்களுக்கு தெரியும், y சமன் x சக a பை 2. அப்ப x-க்கு 2a போட்டா y-க்கு 2.5 அங்கால ஒரு a பை 2 கூட. அப்ப 5 இன்டு 2. இதுல கொண்டே போடுங்க. y டாட்டுக்கு 0, ஒமேகா வர்க்கம் இன்டு சி வர்க்கம் மைனஸ் 5 இன்டு 2 முழுவதின் வர்க்கம். இதுல இருந்து வீச்சம் சிய நாங்கள் காணலாம். வீச்சம் ஒப்பம் நேர் வீச்சம், இந்த வீச்சம் சிய காணலாம் 5 இன்டு 2. அப்ப முதல் வீச்சத்தை கேட்டிருக்கிறார். சரியா? பிறகு
ஏயை அடையும் போது பியின் வேகம். அப்ப இப்ப இந்த சமன்பாட்டில சிய கண்டுட்டோம். y dot வர்க்கம் சமன் ஒமேகா வர்க்கமும் உங்களுக்கு தெரியும். ஜியின் கீழே வீச்சம் தெரியும். 5 இன்கள் 2. அப்ப 25 a வர்க்கத்தின் கீழ் 4 சய y வர்க்கம். சரி. அப்ப yக்கு பெருமானங்கள் போட்டு அந்தந்த இடங்கள்ல உள்ள வேகத்தை வைடொட்ட நாங்கள் காணலாம். இப்ப பாருங்க, ஏயில வேகம் கேட்டு கிடாச்சு. அப்ப ஏயில என்றா எக்ஸுக்கு 0. ஏயில இருந்தா துணிக்கையின் இடப்பெயர்ச்சி அளக்கப்பட்டிருக்கு. அப்ப ஏயில என்றா எக்ஸ் சமன் 0. எக்ஸ் சமன் 0 y என்ன? எக்ஸுக்கு 0 போட்ட இந்த சமன்பாட்டில எக்ஸுக்கு 0 போட்டீங்கன்னா y சமன் a/2. அப்ப இதுல கொண்டே போடுங்க. சரிதானே? எக்ஸுக்கு 0 போடுங்க. எக்ஸுக்கு 0 என்றா y சமன் a/2. அதுல உள்ள வேகத்தை காணுவோம். ஜியின் கீழே 25 a வர்க்கத்தின் கீழ் 4 yக்கு a/2. அப்ப a வர்க்கத்தின் கீழ் 4. அப்ப 24 a வர்க்கத்தின் கீழ் 4. அப்ப 6 a வர்க்கம். ஒரு ஏயும் வெட்டுப்பட்டா 6 GA. இதான் y dot வர்க்கம். y dot என்றா சரிதான், வர்க்க மூலம் போடணும். ஆகவே ஏயில் வேகம் வர்க்க மூலம் 6 GA மேல் நோக்கி இருக்கு. சாய்தளத்தின் வழியே மேல் நோக்கி இருக்கு. சாய்தளத்தின் வழியே மேல் நோக்கி இருக்கு. சரிதான்? எப்படி? கீழ் நோக்கி இருக்கு. சரிதான்? மேல இருந்தா கீழ் நோக்கி இயங்கி கொண்டு ஆகவே கீழ் நோக்கி இருக்கு. சரி, இன்னொன்று கேட்டு கிடக்கு பிள்ளைகள். ஓவை அடையும் போது பியின் வேகம் வர்க்க மூலம் 7 AG என்று காட்டட்டாம். உங்களுக்கு தெரியும், இதான் ஓ, இது ஏ. இப்ப ஏயில துணிக்கைன்ற வேகத்தை நாங்கள் இப்ப கண்டிருக்கிறோம். இலைக்குத்தா இந்த சாய்தளத்தின் வழியே கீழ் நோக்கி வர்க்க மூலம் 6 GA. இப்ப நெய்யை விட கீழே வரைக்க கீழே கொஞ்சிடும். ஆகவே எளிமேச இயக்கம் குழப்பப்படும். இப்ப சாய்தளத்தின் வழியே ஒரு அந்த நிற மற்ற மருதாக்கம் இது கீழே தான் இந்த இயக்கம் இருக்க போகும். உங்களுக்கு தெரியும், இந்த கோணம் π/6 என்ற வழியா இந்த துணிக்கைன்ற ஆர்முடுகள் G sin π/6. அப்ப G/2 ஆயிருக்கும். துணிக்கைன்ற ஆர்முடுகள் இப்படி G/2 ஆயிருக்கும். இந்த ஓவில என்ன வேகம்? ஓவில V0 என்று வைப்போம். இந்த V0 காணும். இங்க நாங்கள் சாய்தளத்தின் வழியே கீழ் நோக்கி v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2as என்ற சமன்பாட்டை பாய்ப்போம். v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2as என்ற சமன்பாட்டை பாவிப்போம். ஓவில வேகம் அதான் காணோம். v0 வர்க்கம் ஆரம்பத்தில வர்க்க மூலம் 6 GA பிளஸ் 2 ஆர்முடுகள் G/2 தூரம் A. அப்ப இந்த வர்க்க மூலத்தின் வர்க்கம் என்று வரைக்க இந்த வர்க்க மூலம் விடுபட்டு போ. அப்ப V0 வர்க்கம் சமன் 6 GA, இஞ்சாலே ஒரு GA, அப்ப 7 GA. V0 சமன் வர்க்க மூலம் 7 GA.
சரியா? இதை காட்ட சொல்லி கேட்கிறார். சரிதான். பேந்து கேட்கிறார் பியிலிருந்து ஓவிற்கு இயங்குவதற்கு பி எடுக்கிற நேரம். உங்களுக்கு தெரியும் இதுல 2 வகையான இயக்கம் இருக்கு. ஒன்று எளிமேசை இயக்கம், பியிலிருந்து ஏ வர எளிமேசை இயக்கம், ஏயிலிருந்து ஓ வர சாய்தளத்தின் வழியான இயக்கம். அப்ப சாய்தளத்தின் வழியான இயக்கத்துக்கு முதல் டைமை காணும். அந்த டைமை T2 என்று வைப்போம். அப்ப ஏயில இருந்து ஓவுக்கு சாய்தளத்தின் வழியை கீழ் நோக்கி V சமன் U சகை T பாவிச்சு நேரத்தை காணுவோம். சரிதான். இறுதி வேகம் வர்க்கமூலம் 7GA, ஆரம்ப வேகம் வர்க்கமூலம் 6GA, ஆர்முடுகல் G/2, நேரம் T2. இப்ப இதுல இருந்து நாங்கள் T2 கண்டோம்னா 2/G, இதுல ஒரு வர்க்கமூலம் GA பொதெடுத்தா வர்க்கமூலம் 7 சய வர்க்கமூலம் 6. இந்த வர்க்கமூலம் 7 சய வர்க்கமூலம் 6 அவர் K என்று போட்டிருக்கிறார். மற்ற இந்த வர்க்கமூலத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஜியும் வெட்டுப்பட்டு 2 வர்க்கமூலம் A/G இன்டு K என்று வரும். K என்றது வர்க்கமூலம் 7 சய வர்க்கமூலம் 6. சரிதான். சரி, அடுத்ததா நாங்கள் எளிய இசை இயக்கத்தில பியில இருந்து ஏக்கு துணிக்க இயங்குறதுக்கு எடுக்கிற நேரத்தை காணும். அதுக்கு நாங்கள் வட்ட இயக்கத்தை பாய்ப்போம். பி, இது உங்களுக்கு தெரியும். இந்த எளிமை இயக்கத்தின் மையம் வந்து இந்த OA நடுப்புள்ளி, இதுதான் மையம் இருக்கும் சி. ஒரு வட்ட இயக்கத்தை கற்பனை செய்ய போறோம். எளிய இயக்கத்தின் மையத்தை மையமாகவும் வீச்சம் 5/2 ஆரையாவும் கொண்ட ஒரு வட்ட இயக்கத்தை கற்பனை செய்ய போறோம். இது A/2. இப்படி ஒரு வட்ட இயக்கத்தை கற்பனை செய்ய போறோம். சரிதான். இந்த இங்க பாருங்க, இந்த செங்குத்து. சரி, அப்ப பியில இருந்து ஏக்கு எளிமை இயக்கத்தில இயங்கெடுக்கிற நேரம், இந்த பியில இருந்து நான் இது ஒரு டி என்று போடுறேன். பியில இருந்து டிக்கு வட்ட இயக்கத்தில இயங்குறதுக்கு எடுக்கிற நேரத்துக்கு சமம். சரிதான். ரைட். இந்த T சமன் நோட், இது T சமன் T1. அப்ப ஒரு அலகு நேரத்தில் ஒமேகா கோணம், T1 நேரத்தில் மையத்தில் இறமைக்கிற கோணம் ஒமேகா T1. சரிதான். இந்த வீச்சத்தை ஆரையா கொண்ட வட்டம். அப்ப இது 5/2. இப்ப இங்க பாருங்க, cos ஒமேகா T1 சமன் A/2 கீழே 5/2. அப்ப வெட்டுப்பட்டு A/2 வெட்டுப்பட்டு 1/5 வரும். அப்போ ஒமேகா T1 cos இன்வர்ஸ் 1/5. T1 சமன் 1 ஒமேகா. உங்களுக்கு தெரியும் ஒமேகான்றது வர்க்கமூலம் G இன் கீழே. அப்போ 1 ஒமேகாண்டா வர்க்கமூலம் A/G cos இன்வர்ஸ் 1/5. சரிதான். இப்ப பியில இருந்து ஓவுக்கு இயங்கெடுக்கிற நேரம்ண்டா பியில இருந்து ஏக்கு இயங்கெடுக்கிற நேரம் எளிமை இயக்கத்தில பிளஸ் ஏயில இருந்து ஓவுக்கு சாய்தளத்தின் வழியை இயங்கெடுக்கிற நேரம், ரெண்டையும் கூட்டி விட்டா சரி.
பியில இருந்து ஏக்கு எடுக்கிற நேரம் அதைத்தான் நாங்கள் T1 மற்றது T2 சரிதான். இந்த ரெண்டையும் கூட்டினீங்கள் என்றால் சரிதான் அந்த அவர் சொன்ன விட அப்படியே வரும். ஏயின் கீழ் ஜி அதை பொதெடுத்தா கொஸ் இன்வர்ஸ் 1/5 சக 2k சரியா ரைட். இங்கால இன்னும் ஒரு சின்ன பகுதி ஒன்று கேட்டுக்கிடாக்கு சரிதான். இங்க பாருங்க இந்த ஊவில சரிதான் ஊவை அடையும் போது அது தளத்திற்கு செங்குத்தாக ஊவில் நிலைப்படுத்தப்பட்டுள்ள ஒரு ஒப்பமான தடுப்புடன் மோதுகிறது. பியிற்கும் தடுப்புக்கும் இடையே உள்ள மீளமைவு குணகம் இ. உங்களுக்கு தெரியும் ஊவை வந்து மோதேக்க வர்க்க மூலம் 7 GA என்ற வேகத்தோட வந்து மோது. ஊவை மோதேக்க வர்க்க மூலம் 7 GA என்ற வேகத்தோட மோதுது. மோதி என்ன வேகத்தோட தெரிக்கும்? ஜூவோட மோதினா ஈஜுவோட தெரிக்கும். அப்ப இ இன்டு வர்க்க மூலம் 7 GAயோட தெரிக்கும். இதுல ஏ இருக்கும் ஏ தூரத்தில் கிடக்கும். சரி இப்ப பிறகு எளிமை சேர்க்க நடக்கணும்டா இள இறுகணும். இள இறுகக்கூடாண்டா ஏக்கு போகக்கூடாது. அப்ப இங்க பாருங்க நான் மோதினா பிறகு இந்த துணிக்க ஈய நோக்கி இயங்குது. பி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2s எங்க போய் ஓய்வடைதுன்னு பார்ப்போம். ஆரம்ப வேகம் இ வர்க்கம் 7 GA -2 ஆர்முடுகள் சாய்தளத்தின் வழியே கீழ் நோக்கி என்றபடியே அமர்முடுகள் -G/2 தூரம் சரிதான் ஒரு S அண்டு வெப்பம். அப்ப இந்த S எவ்வளவு? இந்த 2 வெட்டுப்படும் ஒரு G வெட்டுப்படும் 7 E வர்க்கம் A 7 E வர்க்கம் A சரிதான். இப்ப பாருங்க இந்த S வந்து சைவரை விட பெரிது அது சரி. இந்த ஈயை விட சின்ன இப்படி இருந்தா திருப்பி எளிமை சேர்க்கம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப 7 E வர்க்கம் A இங்க பாருங்க. அப்ப இதுல இருந்து ஏ வெட்டுப்படும் சரிதான். இ வந்து சிறிதல்ல சமன் 1/√7 சரிதான். இப்படி இருந்தா திருப்பி எளிமை சேர்க்கம் நடக்காது சரியா சரி.